நம்ம இன்னைக்கு ரவா வச்சு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மல் நம்ம மாவா அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு செய்வோம்ல, அந்த குலாப் ஜாமுன் போலவே தான் இருக்கும். வீட்டில் இருக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம ரவா வச்சு தான் செஞ்சுருக்கோன்னு. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள், பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். இதில் நம்ம வெறும் 1 கப் ரவா வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுக்கு 100 கிட்ட குலாப் ஜாமுன்ஸ் வந்து கிடைக்கும். குட்டி குட்டியாக மினி குலாப் ஜாமுன்ஸ் செய்ய போகிறோம். ஸோ குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல திருப்தியாகவும் சாப்பிட முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு ஃபைன் ரவை வந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லேசாக இது வறுபட்டால் போதும். கண்டிப்பாக பெரிய ரவை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப பொடியான ரவை தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வறுத்த ரவையை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக நீங்கள் பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரவை வந்து ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அதே கடாயில் பால் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு பால் சேர்க்கணும். பால் லேசாக சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நெய் அதிகம் சேர்த்துட்டோன்னா நம்ம வந்து குலாப் ஜாமுன் உருட்டும் போது அந்தளவுக்கு சரியாக உருட்டுறதுக்கு வராது. இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க ரவை இருக்குல்ல, அதை இது உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நம்ம இதில் மாவு எதுவும் சேர்க்கலை. இந்த ரவை நல்லா வெந்தாதான் அது ஒரு மாவு பக்குவத்துக்கு வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. ஆரம்பத்தில் கட்டிகள் விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது போல் கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. உங்ககிட்ட இது போல் ஸ்பேச்சுலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். அப்போ ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு கை வலிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மாவு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா வெதுவெதுப்பான சூடு வரது வரைக்கும் இதை அப்படியே வச்சுடுங்க. முழுமையாக சூடு ஆறிடக்கூடாது. அந்த மாதிரி ஆறிடுச்சுன்னா ரொம்ப கட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை பொறுக்கிறது அளவுக்கு சூடு வர வரைக்கும் இதை ஆற வச்சுக்கோங்க. லேசாக இது போல் இதை பரத்தி வச்சுக்கோங்க. அப்போ இது சீக்கிரம் ஆறிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு சுகர் சிரப் வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கிலோ சர்க்கரை 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் சிரப் பத்தலைன்னா மறுபடிக்கும் கூட நீங்கள் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூடவே 2-3 ஏலக்காவும் சேர்த்துட்டு ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும். நம்ம வந்து குலாப் ஜாமுனை இந்த சிரப்பில் போடும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். இன்னொரு பக்கம் மாவு பாருங்கள், இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கை வச்சு இது போல் நல்லா அழுத்தி கொடுத்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ரவை வந்து உதிரி உதிரியாக தெரியக்கூடாது. இதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது போல் நசுக்கி விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் வந்து எண்ணெயில் போட்டதும் வெடிக்காமல் பெர்ஃபெக்டாக வரும். மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிற அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரே டைமில் எல்லா மாவையும் பிசையாமல் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷனாக எடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி மொத்தமாக வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மாவையும் சேர்த்துட்டு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ரவை தெரியலை, நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல்ல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவில் இருந்து சின்ன உருண்டையாக எடுத்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க.
உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். நம்ம ஏற்கனவே நிறைய குலாப் ஜாமுன் ரெசிப்பியில் நான் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உருட்டும் போது கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாது. அப்படி விரிசல் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டதும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம்ல சர்க்கரை பாகு, அதில் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல, லேசாக பிசு பிசுன்னு இருக்கணும். அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சா மட்டும் போதும். நம்மளுடைய சுகர் சிரப் வந்து சூப்பராக தயாராகிடும். இப்போ தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு அதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் 20லேருந்து 30 உருண்டைகள் வரைக்கும் சேர்க்கலாம். குட்டி குட்டியான மினி குலாப் ஜாமுன்ஸ் பண்ணோன்னா இந்த 1 கப் ரவைக்கே நம்மளுக்கு 100 கிட்ட குலாப் ஜாமுன்ஸ் வரும். அதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகள் பண்ணிங்கன்னா 60 கிட்ட குலாப் ஜாமுன்ஸ் வரும். ஸோ உருண்டையோட அளவை பொறுத்து இந்த மாதிரி வந்து எண்ணிக்கை மாறுபடலாம். ஆனால் சின்னதாக, அதாவது எந்த அளவுக்கு குட்டியாக உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 உருண்டை போட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன பபிள்ஸாக எண்ணெயிலேருந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் சேர்த்துருங்க. அதாவது ஒவ்வொரு பேட்சாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க, கடாயோட சைஸை பொறுத்து. குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்ததுக்கு உடனே நம்ம வந்து கலந்துடக்கூடாது. குலாப் ஜாமுன் வந்து தானாக மேலெலும்பி வந்ததுக்கப்புறமா இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இதே போல் 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வரும். அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒரு சைடு மட்டும் டார்க் கலரில், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ரொம்ப வந்து லைட் கலரில் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம நார்மல் குலாப் ஜாமுன் பண்ணும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுவோம். ஆனால் ரவா குலாப் ஜாமுன் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் டார்க் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வெளியில் எடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சூடாக இருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நம்ம செஞ்சுருக்க சர்க்கரை பாகு சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த குலாப் ஜாமுன் நல்லா வந்து அந்த சர்க்கரை பாகு உறிஞ்சும். ஒருவேளை சர்க்கரை பாகு ரொம்ப ஆறி இருக்குன்னா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த குலாப் ஜாமுன்களை உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நம்ம பொரித்து போடலாம். ஒவ்வொரு பேட்சாக இதே போல் பொரித்து இதே மாதிரி சேர்த்துட்டே வாங்க. எல்லா குலாப் ஜாமுன்களையும் பொரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. முடிஞ்சால் நீங்கள் ஓவர் நைட் கூட அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரவா குலாப் ஜாமுன் நல்ல சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், வெறும் கொஞ்சமான ரவை வச்சு எவ்வளோ குலாப் ஜாமுன்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப சுவையாகவும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ தான் நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.